சாய் பக்தருக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நானும் எவ்வளவுதான் பொறுமையாக இருப்பது? எல்லையை மீறினால் நானும் என்னுடைய எல்லையை மீறித்தான் ஆக வேண்டும். நான் மட்டும் எல்லையை மீற ஆரம்பித்து விட்டேன் என்றால் நிச்சயமாக இங்கு யாராலும் தாங்க முடியாது. நானும் எல்லையை மீறத்தான் போகிறேன். அந்த அளவுக்கு மீறிய சில விஷயங்கள் வாழ்க்கை நடக்கின்றது. ஒன்று கூட சரியில்லை. சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஏன் இவ்வளவு பொறாமை, ஏன் இவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை செய்கிறார்கள் என்பது புரியவே இல்லை. ஒரு நபருக்கு இன்னொரு நபர் ஏன் தீங்கு செய்கிறார்கள்? அந்த தீங்குகளை செய்யவே கூடாது. முதலில் அதை தெரியுமா? உனக்கு எப்பொழுதும் நீயாகவே இருக்கட்டும். ஒரு நபருக்கு எப்பொழுது நீ தீங்கு என்பதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது. ஏனென்றால் நீ ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது அது உனக்குத்தான் பிறக்கும். ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இது உண்மை. ஒருவன் இன்னொரு நபருக்கு செய்வினை என்ற ஒரு தீய ஒரு விஷயத்தை செய்கின்றான் என்று இருக்கிறது. ஒரு நபரை பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கிவிட வேண்டும். ஒரு நபர் ஒருவனுடைய வளர்ச்சி பிடிக்கவில்லை என்றால் அதை நீ கண்டு கொள்ளவே கூடாது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் உழைக்கிறான், அவன் முன்னேறுகிறான், அவன் குடும்பத்தை பார்க்கிறான், அவனை மாறி வர வேண்டுமென்றால் நீயும் உழைக்க வேண்டும். தெய்வத்தை நம்ப வேண்டும். தெய்வத்திற்கு நீ என்ன வேண்டி இருக்கின்றாயோ அதை செய்ய வேண்டும். ஆனால் இங்கு இருக்கும் சிலர் ஒருவன் வளர்ச்சி அடைந்தால் பிடிக்கவில்லை. கடினமாக பேசிவிட்டால் உடனடியாக அந்த தீய சக்தியிடம் தீய விஷயத்தை செய்து விடுவது. அதாவது செய்வினை என்பதை செய்து விடுவது. பொதுவாக சொன்னால் யாரோ ஒரு நபரிடம் போய் ஏதோ ஒரு விஷயத்தை செய்து அந்த நபரிடம் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் அவன் என்ன முன்னேறி கொண்டிருக்கின்றானோ அதை தடுப்பது. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஆக்குவது, பணத்தில் தட்டுப்பாடு ஏற்பட வைப்பது, அவனுடைய வாழ்க்கையில் அவனே என்ன செய்கிறான் என்பதை ஞாபகமே இல்லாமல் அவனுக்கு ஆக்குவது. இதுதான் அந்த செய்வினை அவர்கள் செய்கிறார்கள். பொறாமை எண்ணமும் ஒரு மனிதர் ஒரு மனிதனாக இல்லாமல் மிருகமாக மாறும் விஷயத்தை தான் இவர்கள் எல்லோரும் செய்கிறார்கள். அது எண்ணம் கொண்டவர்கள்தான் செய்கிறார்கள். உண்மையாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் இது போன்ற விஷயத்தை யாரும் செய்ய மாட்டார்கள். என்ன விஷயம் என்று நான் சொல்லட்டா? ஒரு நபர் இன்னொரு நபருக்கு செய்வினை செய்கிறார் என்று வைத்துக்கொள். அந்த நபர் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். அவன் வளர்ந்தவுடன் அவனுக்கு இந்த நபர் அவன் என்ன செய்கிறான்? செய்வினையை செய்கிறான். செய்வினையை செய்த பிறகு அந்த செய்வினை என்ன ஆக்குவது என்றால், ஒரு நபருக்கு கெட்ட நேரம் இருந்தால் அந்த செய்வினையானது அவனுக்கு பலிக்கும். அவனுடைய வாழ்க்கையில் படிந்துவிடும். அதுவே நல்ல நேரம் இருந்தது என்றால் எவன் ஒருவர் செய்தானோ அவனுக்கு அப்படியே திருப்பி அவருடைய வாழ்க்கையை அழித்துவிடும். அப்படியே அவன் எதிரே இருக்கும் நபருக்கு ஒரு செய்வினை செய்கிறான் என்று வைத்துக்கொள், அவனுக்கு கெட்ட நேரமே நடக்கிறது என்று வைத்துக்கொள். அந்த செய்வினையானது அவனுடைய வாழ்க்கையை கெடுத்துவிட்டு திரும்ப எவன் செய்கின்றானோ அவனுக்குத்தான் வரும். எப்படி இருந்தாலும் எவன் ஒருவன் செய்வினையை செய்வேன் என்ற ஒரு தீய விஷயத்திற்குள் போகிறானோ அவனுக்கு என்று இருந்தாலும் ஆபத்துதான். புரிகிறதா? அவன் வைத்தவனுக்கு கூட அவன் 2 நாள் 3 நாள் தெரிந்து அந்த செய்வினையை தெய்வத்தை வைத்து எடுத்து விட்டால் என்றால் அவன் தப்பித்தான். ஆனால் எவன் ஒருவன் செய்வினை என்ற ஒரு காரியத்திற்குள் போய் வேறொரு நபருக்கு தவறான ஒரு விஷயத்தை வைக்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக அந்த ஒரு தீய விஷயம் திரும்பி அவன் என்ன செய்தாலும் சரிதான், அவருடைய வாழ்க்கையை அழித்துவிடும். புரிகிறதா? அதனால் தவறான ஒரு பாதைக்கு போகவே கூடாது. ஆனால் இங்கு இருக்கும் சிலர் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் தீய வழியில் செல்கின்றார்கள். ஆரம்ப கால கட்டத்தில் உங்களுக்கு நல்லது போலத்தான் தெரியும். ஆனால் அது போக போக எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் எவ்வளவு பெரிய உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் தரும் என்பதை இங்கு யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. அதனால் தீய விஷயத்திற்கு என்றுமே போகாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அது அடம் பிடித்து சாதிக்க பார்க்க வேண்டும். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லை மீறி ஒருவன் இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறான். நான் அதனுடைய பெயரை கூட சொல்ல விரும்பவே இல்லை. ஏனென்றால் எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். எனக்கும் அதற்கும் அதிக தூரம். எனக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம். தீய பழக்கத்திற்குள் யார் போகிறானோ அவனுக்கு நிச்சயமாக நான் எந்த ஒரு காலமும் உதவி செய்ய மாட்டேன். ஏன், என்னை அவன் ஆரம்ப காலத்திலிருந்து வணங்கி இருக்கலாம். அவளுக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து சாயப்பா சாயப்பா என்று சொல்லி இருக்கலாம். திடீரென்று ஒருவனுடைய வளர்ச்சி தாங்க முடியாமல் ஒரு தீய விஷயத்திற்கு போய்விட்டு வந்து சாயென்று சொன்னால் நான் உங்கள் முகத்தில் கூட முழிக்க மாட்டேன். அதே போலத்தான் என்னையே வணங்கி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீய விஷயத்தை செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டால் நான் அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்து விட்டேன் தெரியுமா?
அவன் எங்குமே அவனுடைய வீட்டிலிருந்து அவன் எங்குமே போக முடியாத அளவுக்கு காலடி எடுத்தவருடைய நிலை வாசலை தாண்டி வைக்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு ஒரு தன்மையை கொடுத்து விட்டேன். ஏனென்றால் இன்று உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் நாளை வேறொரு நபருக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பான். அவனுடைய தீய விஷயங்களை எங்கு பார்த்தாலும் பரவ ஆரம்பிக்கும். அவரிடம் காசு பணம் இருக்கிறது என்பதற்காக அவன் எல்லோருடைய வாழ்க்கையும் கெடுக்க வேண்டும். தான் கோபுரத்தில் இருக்கும் அந்த கலசம் போல இருக்க வேண்டும் என்று என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி வைக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய குழந்தைகள் தான் எனக்கு உறவு, எனக்கு அவர்கள்தான் பிள்ளைகள். மற்றபடி எனக்கு என்னுடைய குழந்தைகளை பற்றி தான் கவலைகளே தவிர, இந்த தீய விஷயத்தை செய்பவர்கள் எவ்வளவுதான் என்னை வணங்கினாலும் பூஜை செய்தாலும் நான் அவர்களை பற்றி கவலையே பட மாட்டேன். என்னுடைய குழந்தைகள் எனக்கு எப்பொழுதுமே ஒரு உயிர்தான். எனக்கு எப்பொழுதுமே அவர்கள் வைரங்கள் தான். புரிகிறதா? ஆசை ஆசையாக உன்னுடைய வாழ்க்கையில் பல காரியத்தை செய்ய வந்தால் இங்கு வேறொரு விஷயத்தை சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை நாள் அதை நான் கவனிக்காமல் விட்டேன். அதற்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இப்பொழுது நான் உன்னிடம் ஒரு சத்தியம் செய்து சொல்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் தீய செயல்களை செய்ய முடியாது. அதாவது செய்வினை என்ற ஒரு தீய விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதும் மாட்டாது. உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதும் பத்திரமாக இருக்கிறது. கண்ணும் கருத்துமாக எல்லா விஷயத்திலும் மிக மிக பத்திரமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நிச்சயமாக உன்னுடைய தொழிலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் அனைத்து விஷயங்களும் சரி, அடுத்தடுத்து உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் பொறாமைப்படலாம், எவ்வளவு விஷயத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பேன். கவலை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பட வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது. யாராலும் அழிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கிறது. சீக்கிரமாக அந்த யோகம் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெரிய வரும். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல இடத்தில் பல விதமான விஷயத்தில் இருந்து நான் காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துள்ளேன். எப்பொழுதும் இந்த சாய் அப்பாவாகிய நான் தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பாகத்தான் பார்ப்பேன். மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எப்போதும் கவலை கொள்ள வேண்டாம். வித்தியாசமான நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனாலும் என்னிடம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். கவலைப்பட வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் வரை உன்னை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது. என்னுடைய குழந்தை, எனக்கு தெரியும். உன்னை பற்றி யாராவது தவறாக சொன்னாலும் அதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் இந்த சாயப்பா தருகிறேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். உங்கள் வாழ்க்கையை எல்லாவற்றிலும் உங்களை பெரிதாக்கி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வேன். அதுவரை இந்த சாயப்பா ஓய மாட்டேன். என்னை நம்பியவர்களை என்றும் நான் கைவிட மாட்டேன். எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருவேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.